ஃப்ரெண்டோஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். இசைஞானி இளையராஜா அவங்களுடைய பேரு கேட்டோனே நமக்கு இன்னமும் 2K கிட்ஸா இருக்கட்டும், 90 கிட்ஸ், 80 கிட்ஸ் யாரா இருந்தாலுமே அவர் பாட்டுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க. நைட்டு தூங்கும்போது அவரை பாட்டு கேட்டுட்டு தூங்குனாலே ஆஹா சொல்லவே வேண்டாம். அப்படிதானே இருக்கும். அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா கிட்டத்தட்ட 1500 பாட்டுக்கு மேல இசையமைச்சிருக்காங்க. வேர்ல்டு அளவுல பேசக்கூடிய மிகப்பெரிய பிரபலமானவர். இப்ப இருக்கக்கூடிய இளம் இசை அமைப்பாளர் இவங்களுடைய போட்டி போட்டு இசையை கொடுக்கக்கூடியவர். அவரே நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காங்க, நிறைய பேட்டிகளையும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, நான்லாம் வந்து எதையுமே நான் வந்து காப்பிலாம் பண்ண மாட்டேன். என்னுடைய என்ன ரியாலிட்டியா இருக்குதோ, என்ன இதுக்கு சீடுக்கு என்ன போடணுமோன்னு இன்ன வரைக்கும் நான் அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன், இசை அப்படிதான் அமைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட சிலர் வந்து எவ்வளோ பெரிய வந்து கர்வமா இருக்காரு, அவர் வந்து யாருமே மதிக்கிறது இல்ல, அவர் வந்து ஒரு தெனாவட்டா பேசுறாரு, அப்படி இப்படிலாம் சில பேர் வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. அவர் அமைதியான நிலையில தான் இருக்காரு. அவர் அமைதியா இருக்கே, நம்மளுக்கு எதுக்கு வம்பு. அவருக்கு எப்பவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பேச்சை பேசுறது, கவர்ச்சிகரமான ஒரு பேச்சை பேசி விளம்பரப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால அவர் அமைதியாவே இருந்துட்டு போயிடுவாருங்க. அது போலதான் இப்ப வந்து ரீசெண்டா விடுதலை 2 பார்ட் இருக்கு இல்லையா, சூரி நடிக்கக்கூடிய படம். அந்த படம் வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த படத்துக்கு யார் இசையமைச்சிருக்காங்கன்னா, இசை ஞானி இளையராஜா அவங்க தான் இசையமைச்சிருக்காங்க. சரி, அவங்க இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய பாடல் எல்லாம் ஹிட் ஆகணும், எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க கருவறைக்குள்ள போக போற அந்த டயத்துல வந்து இங்க பாருங்க, நீங்களே இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அது பயங்கரமான சர்ச்சையான வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இசைஞானி இளையராஜா ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி கூட்டம் போகும், எப்படி ரசிகர்கள் வந்து போய் ஃபுல்லா அப்படியே நிப்பாங்க அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கோயில் கருவறைக்குள்ள வந்து போகிற டயத்துல நீங்களே இங்க வரக்கூடாது அப்படின்னு வெளியேற்றப்பட்டிருக்காங்கன்னா, அப்பா, இசைஞானி இளையராஜா பெரிய வந்து அவங்க பிரபலமானவங்க, வேர்ல்டு லெவல்ல பேசக்கூடியவங்க, அவங்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமையா அப்படிங்கிறதாங்க இங்க பேச வேண்டியதா இருக்கு. ஆக பயங்கரமான ஒரு சர்ச்சையாவும் போயிருக்குது. நீங்க எப்படி வந்து அவ்வளோ பெரிய ஆளை வந்து நீங்க ஒரு தமிழர்களுக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இசைஞானியை வந்து நீங்க எப்படி வெளியில ஏற்ற முடியும்னா, பல ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் சோசியல் மீடியால அப்படியே டேக் பண்ணிட்டே இருக்காங்க. சினிமா துறையை சேர்ந்தவர்களும் பல பேர் வந்து ட்வீட் பண்ணிட்டே இருக்காங்க. அது எப்படி நீங்க வந்து வெளியில போகுன்னு சொல்ல முடியும், அவங்க எப்படியாற்பட்ட ஒரு கிரேடுல இருக்காங்க அப்படிங்கிறதும் பல பேர் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆக இசைஞானி இளையராஜா பெரிய பிரபலமானவர், அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்ப என்னதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இங்க பேசப்படுதுங்க. ஆனா பாருங்க, இப்ப வந்து நரசிம்மா அவங்கள கூட விட கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிறதும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம். ஆக மொத்தத்துல இங்க வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் இசைஞானி இளையராஜா அவங்களுக்கு கருவறைக்குள் போகிறதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சர்ச்சைகள் இருக்குது அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ண வேண்டியதா இருக்குது. இது போல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க எப்போது ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.